ஒரு படம் பார்த்தா ஒரு படம் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி பல படங்கள் இருக்கும். 16 வயதில் படம் நம்முடைய மறைந்துவிட்ட இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஐயா அவர்களுடைய அந்த 16 வயதில் படம் பார்த்துவிட்டு அந்த படம் எனக்கு ஏற்படுத்திய தாக்கம்தான். அதற்கு பிறகுதான் நான் சினிமாவுக்கு வரேன். அந்த படத்துடைய தாக்கம் எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி பல படங்கள், ஒரு கல்யாண பரிசு பார்த்தா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தேவதாஸ் பார்த்தாக்கா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு வசந்த மாளிகை படம் எடுத்து பார்த்தா அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மாதிரி இந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதில் நான் நிறைய சொல்லணுன்னா ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னு சொன்னால், நான் இதை பற்றி பேசணுன்னா நான் மணிக்கணக்கில் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாவேன். எதை பற்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னன்னு கேட்டாக்கா, இது முதல்ல நம்பர் 1 இதோட இந்த கதை களம். ஒவ்வொரு படத்துக்கு ஒரு கதை களம் இருக்கும். இந்த படத்துடைய கதை களத்தை எடுத்துக்கொண்ட விதம் இருக்குல்ல, ரொம்ப அற்புதம். இதில் நடித்தவங்களை சொல்கிறதா, நட்சத்திரங்களை பற்றி சொல்கிறதா, இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவங்க எந்த அளவுக்கு உடைத்திருக்கிறார் என்பது தெரியுது. படத்தை முடிச்சுட்டு பார்க்குறேன், ஃபைனலில் அந்த கிரெடிட் கார்டு போடுறாங்க, யார் யார் பணியாற்றுறாங்கன்னு. இத்தனை உழைப்பாளிகள் இதில் உழைச்சிருக்காங்களான்னு பார்க்கும்போது அது நிச்சயமாக உழைத்திருக்க முடியும். ஏன்னு கேட்டாக்கா, ஒரு கைத்தறி நெசவு கொண்ட கடையநல்லூர் எனக்கு தெரிந்த பகுதி. கடையநல்லூர்லேருந்து மறைந்து விட்ட இயக்குனர் காஜா என்னுடைய நண்பர். அவர் அந்த ஊரில் வாழ்ந்தவர். அவரை அந்த ஊரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். பல நண்பர்களோடு கடையநல்லூர் இந்த நண்பர்கள் என்னோடு பயணித்திருக்கிறார்கள். மீரா கதிரவனை என்னோடு பயணித்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட மீரா கதிரவன் தந்த கடையநல்லூரில் போய் படம் எடுத்தாரா இல்லை வாழ்ந்து விட்டு வந்திருக்கிறாரா தெரியல. இப்படி ஒரு வாழ்வியலை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு இயக்குனர் தமிழ் திரையுலகத்தில் இருப்பது இந்திய திரையுலகத்துக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு இயக்குனராக அந்த படைப்பை படைத்திருக்கிறார்.